குடிசை பகுதிகள் மழைக்காலங்களில் வெள்ளத்தாலும் வெயிற்காலங்களில் தீ விபத்துகளாலும் பெரிதும் பாதிப்பிற்கு உள்ளானதோடு அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி பல இன்னல்களுக்கும் ஆளாயினர் அம்மக்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கோட்டூர்புரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி அதன் பணிகளை துவக்கி வைத்தார். நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாமே இந்த கோட்டூர்புரம் தான். 50 வருஷ காலமா இருக்கிறோம். கலைஞர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த இடம். கொஞ்சம் காலம் பொறுத்து பில்டிங் எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு கட்டணும்ன்றது அரசாங்கத்தோட முன்னோக்கமா இருந்தது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இந்த வீடுகள் சென்ற முறை கட்டித்தரப்பட்டது. கோட்டூர்புரம் பகுதியிலே 1800 வீடுகள் புதிதாக கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு பயனாளிகள் நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சிரிப்பை விட, இந்த மகிழ்ச்சியை விட நீங்க உங்களை வீடுல குடிபுகுந்து நீங்கள் வாழும்போது இன்னும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இங்கே இருந்தோம். சின்ன சின்ன வீட்டில் இருந்த மாதிரி இருக்கு. இப்போ இது ரொம்ப நம்ம பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரி, பார்க்குங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பில்டிங்க்கு 2 லிஃப்ட் வசதிகளா, உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரமா இறங்குறதுக்கு. முன்னாடி இருந்த வீட்டோட இந்த வீடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. கிச்சன் தனியா இருக்கு, பாத்ரூம் தனியா இருக்கு, பெட்ரூம் தனியா, எல்லாமே செப்பரேட்டா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதா இருந்த வீடு இப்போ வந்து நான் கல்யாணம் ஆயிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பெருசா அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்குமே சரி நல்லா சூப்பரா அழகா பெருசா கட்டி கொடுத்துருக்காங்க. என் பசங்க 2-3 வருஷத்துல கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு நல்லபடியா கொஞ்சம் ஜாலியா விளையாடுவாங்க. கொஞ்சம் எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். குடும்பம் வந்து நிம்மதியான முறையில, அழகான முறையில வாழ்வதற்கான பெரிய ஒரு சாத்தியக்கூறா நான் நினைக்கிறேன். பார்க்கிங்கோட இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த பில்டிங்கை விட இப்போ காற்று, சூழல், சுகாதாரம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் ஃபீலிங் தான் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஜாதி மத பேதமின்றி எல்லா மதத்தினரும் அழகான முறையில வாழ்றதுக்கு இங்க ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கதான நான் கருதுறேன். இது அனைத்துக்கும் இப்ப இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வந்து மனமார்ந்த நன்றி. சிஎம் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு எங்க ஊரை ஒப்படைச்சிருக்கிறாரு. இதுக்காக நாங்க கோடான கோடி நன்றிகளை ஸ்டாலின் சாருக்கு நாங்க சொல்றோம். முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி.